நம்ம தோட்டத்துல 7 லெமன் ட்ரீ இருக்கு. லெமன் ட்ரீக்கு நிறைய வண்ணத்து பூச்சி வரும். வண்ணத்து பூச்சி லெமன் ட்ரீலையும் கருவேப்பிலை ட்ரீலையும் தான் முட்டை விடும். அந்த முட்டையில இருந்து வர்ற கேட்டர்பில்லரையும் வண்ணத்து பூச்சியையும் சாப்பிடுறதுக்கு நிறைய ஓணா இருக்குது. அந்த ஓணான்களை பிடிச்சு சாப்பிடுறதுக்கு நிறைய பச்சை பாம்பும் கொம்பேரி முக்கை பாம்பும் இருக்குது. பச்சை பாம்பு நம்மளை கடிச்சா எதுவும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஓணா மாதிரியான குட்டி குட்டி விலங்குகளுக்கு கண்டிப்பா விஷம்தான். அது கடிச்சதுனாலதான் இது மயக்கமா இருக்கு, இல்லாட்டினா இறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா லெமன் ட்ரீலையுமே நான் பச்சை பாம்பை பார்த்திருக்கேன். சில நேரங்கள்ல ரொம்ப குட்டி குட்டி பச்சை பாம்புலாம் இருக்கும். ஓனா பாம்பு ரெண்டுமே ஃபுட் செயின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓனா இல்லாட்டினா பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர் இந்த லெமன் ட்ரீயோட இலைகள் எதையுமே விட்டு வைக்காது. மோத்துன்னு சொல்லுவோம்ல, பக்கி, அந்த பக்கிகளையும் ஓனா நல்லா சாப்பிடும். அதே சமயம் இந்த ஓனா அதிக அளவுல பெருகிருச்சுன்னா பூச்சிகள் குறைஞ்சு பாலினேஷனுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதுக்குதான் இந்த பச்சை பாம்பும் கொம்பேரி முக்கணும். இந்த சின்ன வாயை வச்சு அவ்வளவு பெரிய ஓனான எப்படி கவ்வி இருக்கு பாருங்க. இது அப்படியே வயிற்றுக்குள்ள போக போக அதனோட சைஸ் விரிவாயிட்டே போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல 2 ஹார்ட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. உணவு, இயற்கை, பயணம் சார்ந்த வீடியோக்களை நிறைய அப்லோட் பண்றதுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவும் எனக்கு கண்டிப்பா தேவை.